பரிபாலனை செய்து கொண்டிருக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முறையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பக்கிரிபாளையம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க கூட்ட நிகழ்ச்சியிலே ஏகத்துவத்தை இறுக பற்றிய இப்ராஹிம் நபி என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 3வது ஜுசுவினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தில்க ருசுல் ஃபضلنا بعضهم على بعض. பல நபிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்து வைத்திருக்கிறோம். ஓ மின்ஹும் மன் கல்லமல்லாஹு, அவர்களில் சிலரிடம் அல்லாஹ் பேசி இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் அல்ல 3வது ஜுசுவினுடைய முதல் வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை ஏன் நான் முதலில் சொல்கிறேன் என்றால், பொதுவாக நபிமார்களில் ஒவ்வொரு நபருக்குமே ஒவ்வொரு சிறப்பம்சங்களை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த சிறப்பம்சங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு என்பது தனித்தது, வேறுபட்டது. வேறு எந்த நபிக்கும் இது போன்று இருக்கிறது, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நிகராக, அவர்களுக்கு சமானமாக வேறு ஒரு சிறப்பு பொருந்திய மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை உயரத்தில் வைத்து அழகு பார்த்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முகமது நபிக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பொருளில் அல்ல, அவர்களுக்கு இல்லாத சிறப்பு இவருக்கு இருக்கிறது என்று அர்த்தம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். ஈசா நபி அவர்களை விட மற்றவர்கள் தாழ்வு என்று பொருள் அல்ல, மற்றவர்களுக்கு இல்லாத சிறப்பை ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று பொருள். அதே போலதான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த சிறப்பு மற்ற யாருக்கும் கிடையாது. அதான் விஷயம். அந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி ஏகத்துவத்தை இறுக பற்றி இருக்கிறார் என்று பாருங்கள். தலைப்பு அருமையான தலைப்பு, மிகவும் பொருத்தமான, யோசிப்பதற்கு நம்மை தள்ளி இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை இறுக பற்றிய இப்ராஹிம் நபி என்று சொன்னால், அப்ப இப்ராஹிம் நபி இடத்துல வேறு யாரிடத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கணும் இல்லையா? அந்த சிறப்பை இந்த தலைப்பு அழகாக நமக்கு ஒரு வரியில் உணர்த்தி காட்டுகிறது. பொதுவாக எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சரி. ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்தில் கூட அவர் ஏகத்துவத்திற்கு மாற்றமாக இணை வைக்கக்கூடிய சிந்தனையோடு அல்லது அல்லாஹ்வினுடைய அந்த தனித்தன்மையை, தௌஹீதை ஏதாவது ஒரு இடத்திலே குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையில் எந்த இடத்திலும் அவர் செயல்பட்டதே கிடையாது. இதான் விஷயம். எப்படி அவர் இறுக பிடித்திருக்கிறார் தெரியுமா? அதாவதுங்க, ஒரு ஆள் மரத்திலிருந்து கீழே விழ போறாரு. விழும்போது ஒரு கிளையை பிடிச்சிட்டான். லேசா பிடிச்சானா என்ன ஆகும்? கிளையோட பிடிங்கிட்டு கீழே விழுந்துருவான், அல்லது கிளையில பிடிமானம் இல்லாம அவன் மட்டும் விழுந்துருவான். அது அவனுக்கு ஆபத்து. ஆனால் இன்னொரு மனிதன் மரத்திலிருந்து கீழே விழ போகிறான். அவன் கிளையை நல்ல இறுகமாக பிடித்துக் கொண்டான் என்று சொன்னால், அந்த கிளையும் நல்ல உறுதியான கிளை என்றால் இவரும் கீழே விழ மாட்டாரு, மரத்தை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோலதான் இப்ராஹிம் நபி இந்த ஏகத்துவத்தை எப்படி பிடித்திருக்கிறார் என்று சொன்னால், இறுக்கமாக, எந்த இடத்திலும் சந்தேகம் இல்லாத, ஒரு இடத்துல கூட சந்தேகம் கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ள வந்தா மட்டும்தான் நான் தௌஹீதை சிந்திப்பேன்,
வெளியிருந்தா நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்வேன் என்று ஒரு சராசரி மனிதன் போல இப்ராஹிம் நபி இல்லை. எல்லா இடத்திலும் ஏகத்துவத்தோடு பயணித்திருக்கிறார். தொழும்போது அல்லாஹ்வை பயப்படுகிறார். அது எல்லாரும் பயப்படுவோம் தானே? சரி, நோய் வருகிறது, நோயில் இறைவனுடைய பயம் எல்லா மனிதனுக்கும் இருக்குமா? இருக்காது. சில நபர்களுக்கு இருக்கும், சில நபர்களுக்கு இருக்காது. ஆனால் இப்ராஹிம் நபியை எடுத்துக்கொண்டால் நோயாளியாக இருக்கும் போதும் ஏகத்துவத்தை கடைபிடித்திருக்கிறார். பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அந்த நேரத்திலும் ஏகத்துவத்தை கடைபிடித்திருக்கிறார். தகப்பனுக்கு பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறார், அந்த நேரத்திலும் ஏகத்துவத்தை கடைபிடித்திருக்கிறார். ஒரு மனைவிக்கு கணவனாக வாழுகிறார், அப்பொழுதும் ஏகத்துவத்தை கடைபிடித்திருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு நுபுவத் கிடைத்த காலகட்டத்தில் இருந்து, அவருக்கு இறை தூதுத்துவம் கிடைத்த காலகட்டத்தில் இருந்து தன்னுடைய மௌத்து வரை, மரணம் வரை ஒரு நொடி பொழுதில் கூட இந்த ஏகத்துவத்தினுடைய அச்சை விட்டு விலகாமல் நடந்திருக்கிறார் என்பதனாலதான் ஏகத்துவத்தை இறுக பிடித்த இப்ராஹிம் நபி என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான அம்சங்கள் எதுவோ அது அனைத்தையுமே ஒரு ஆசிரியர் போல யோசித்து யோசித்து அனைத்தையுமே அல்லாஹ்வின் காலடியில் சமர்ப்பணம் செய்கிறார். அவர் எப்படி இந்த தௌஹீதிலே, ஏகத்துவத்திலே தன்னை அடமானம் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதன் ஒரு விஷயத்திற்காக தன்னை ஒப்படைப்பார். சில ஆட்கள் வியாபாரத்திற்காக தன்னை ஒப்படைப்பார்கள். குடும்பத்தை எல்லாம் பெருசா பார்க்கவே மாட்டாங்க. காலைல 6 மணிக்கு வியாபாரத்துக்கு போனா ராத்திரி 10 மணிக்கு தான் வருவாங்க. பிள்ளைங்க என்னாச்சு? தேவையில்லை. வீட்டில் நல்லதா கெட்டதா? தேவையில்லை. உடம்புக்கு நல்லா இருக்கா இல்லையா? அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்? இவர் வியாபாரத்திற்காக தன்னை ஒப்படைத்து விட்டார். சரி, இன்னும் சில ஆட்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் புகழ் போதையில மயங்குவார்கள். அவர் வந்து புகழ்ந்தா போதும், என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி சில ஆட்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? முழுக்க முழுக்க ஏகத்துவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். சூரா அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 162வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, நான் தொழக்கூடிய தொழுகை, வனுஸ்கி, நான் அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி என்கிற வணக்கம், ஓ மஹ்யாய ஓ மமாத்தி, என்னுடைய பிறப்பு, என்னுடைய மரணம், இது அனைத்துமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே மற்றும் உரியது. லா ஷரீக லஹ், அவனுக்கு எந்த ஈடு இணையும் கிடையாது. வபிதாலிக உமிர்த், இப்படித்தான் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வான அவ்வளுல் முஸ்லிமீன், இதை சொல்லி இதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களிலே நான் தான் முதலாமவனாக இருப்பேன் என்று சொல்லுமாறு நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த கட்டளை இருக்குல்லங்க, இதுல அல்லாஹ் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிட்டான். ஒன்லைன். ஒரு முஸ்லிமா ஒருத்தன் வாழணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் படிக்கணுமா? இல்ல கல்லூரியில போய் நான் முஸ்லீமா போறேன், இதுக்கு பாடம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படி ஏதாவது கேட்க வேண்டுமா? அதெல்லாம் தேவையில்லை. நீங்க முஸ்லீமா வாழ வேண்டும் சொன்னா உங்களுடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய வணக்கம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், பிறப்பு மற்றும் இறப்பு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு மனுஷ வாழ்க்கையில் என்ன இருக்கும்? இந்த எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரித்தானது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஒட்டி வரக்கூடிய வசனங்களில் சொல்லுகிறான், நபி அவர்களே, ஃபத்தபிஅ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை கடைபிடிங்க. அதான் விஷயம். இது எல்லாத்தையும் நீங்க அல்லாஹ்வுக்குள்ளதுன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லிட்டு அதை ஒட்டி வரக்கூடிய வசனத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இது எல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இது அனைத்தையுமே செய்து காட்டியவர் இப்ராஹிம் நபி தான். வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறக்கு வர முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு என்று ஒப்படைத்திருக்கிறார் இல்லையா? இதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, இப்ராஹிமே, நான் உங்களை இந்த ஒட்டுமொத்த அகில உலகத்திற்கும் தலைவராக ஆக்க போகிறேன். அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்ராஹிம் நபி எகிப்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டும் இப்ராஹிம் நபி தலைவர் அல்ல, மாறாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இப்ராஹிம் நபி தான் இமாம். இந்த சிறப்பு யாருக்காவது இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இதை சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா? அல்லாஹ்விடத்தில் திருப்பி கேட்கிறார்கள், இறைவா, என்னை நீ இமாமாக ஆக்கி விட்டாய், சரி, ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளில் இருந்து, என்னுடைய பேர பிள்ளைகளில் இருந்து, சந்ததிகளில் இருந்து யாரையாவது எனக்கடுத்து நீ இமாமாக மாற்றி விடியா அல்லாஹ். அவங்களுடைய ஆசையை பாருங்களேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம், துபாயில் சம்பாதிக்கிறோம், மாசம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கை நிறைய சம்பளம், ஒரு 3 தலைமுறைக்கு சேர்த்து சொத்து சேர்த்தாச்சு, சரி, சேர்த்துட்டு ஊருக்கு வந்தாச்சுன்னு வைங்களேன், வந்துட்டா மறுபடியும் நமக்கு என்ன தோணும்? நம்ம சம்பாதிச்சிட்டோம், புள்ள ஏதாவது அவன் பேசாம இருக்கட்டும், அப்படியா நம்ம நினைக்க போறோம்? இல்ல, எனக்கு கிடைச்ச வருமானம் புள்ளைக்கும் கிடைக்கணும் இல்லையா? இது மனித இயல்பு, இதை நான் குற்றமா சொல்லல. இது சராசரி மனிதன் உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதனுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கும். எனக்கு கிடைச்சதையும் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்ராஹிம் நபி எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அவர்கள் ஏன் ஏகத்துவத்தை இருக பிடித்தார் என்று சொன்னால் இந்த மாதிரியான சிந்தனைக்காக தான். எந்த ஒரு தகப்பனாவது நான் நல்ல தொழுறேன், நான் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்கிறேன், நான் ஏகத்துவத்திற்காக பல சிரமங்களை தாங்கி ஏகத்துவவாதியாக வாழுகிறேன், சரி, என்னுடைய பிள்ளையும் என்ன மாதிரியே வரணும் என்று யோசிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்போம்? யோசிச்சு பாருங்க. ஒரு 100 நபர்களை நீங்க கூப்பிட்டு கேளுங்க, 100 நபர்களை அழைச்சு, வாங்க பாய், நீங்க 5 வேளை தொழுகிறீங்களா? தொழுகிறங்க. நீங்க வாங்கம்மா, நீங்க 5 வேளை தொழுகிறீங்களா? தொழுகிறங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் 5 வேளை சரியா தொழுகிறாங்களான்னு கேளுங்களேன். எத்தனை பேர் கை தூக்க முடியும்? ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான். பாதிக்கு பாதி தான் நாமளும் தொழுறோம், நம்முடைய பிள்ளைகளையும் அதே வழியிலேயே வளர்த்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையான விஷயம் தான், வேதனைக்குரிய ஒரு கவலையான செய்தி தான். ஆனா இப்ராஹிம் நபி எப்படி யோசிக்கவில்லை என்றால், இறைவா, எனக்கு அகில உலகத்திற்கு இமாம் பட்டத்தை நீ வழங்குகிறாய், என் பிள்ளைக்கு நல்ல 4 மாடி வீட்டை கட்டி கூடிய அல்லாஹ் அப்படி கேட்கல. என் பிள்ளைய ஊரில் உள்ள செல்வந்தர்களிலேயே முதல் ரக செல்வந்தனாக ஆக்கு என்று கேட்கவில்லை. அவர் என்ன கேட்கிறார்? எனக்கு கொடுத்த அந்த வழிகாட்டி என்கிற பட்டத்தை ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைக்கும் கொடு என்று கேட்கிறார் என்று சொன்னால், அவருடைய சிந்தனை, நாடி நரம்புகள் அனைத்துமே இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் ஊறி போயிருக்கிறது. இந்த ஒரு சிந்தனை தெளிவின் காரணத்தினால்தான், தெளிந்த நீரோடையாக அவருடைய ஏகத்துவ சிந்தனை இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குரானிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த சிறப்பு உலகத்துல இன்னைக்கு வாழக்கூடிய மனிதன்ல யாருக்குமே கிடையாது, சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது இப்ராஹிம் இல்லாமன் சபிக நப்சா, ஒருவன் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை வேண்டாம் என்று சொல்கிறான் என்றால், இப்ராஹிம் நபி மார்க்கத்தை வேண்டாம்னு சொல்றதுன்னா என்னதுங்க? இப்ராஹிம் நபியை வேண்டாம் அப்படின்னு வாய் திறந்து சொல்றதா? அது இல்ல. இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தில் நல்ல ஆழமாக பிடிப்போடு இருந்திருக்கிறார், அது மாதிரி என்னால் இருக்க முடியாது. பாங்க முடிந்த பிறகு தோணுச்சு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி முழுவதுமாக முடிந்த பிறகு இஷாவுடைய ஜமாத் தொழுகை பள்ளிவாசலில் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை யாராவது வெறுக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா மன் சபிக நஃப்ஸா, அவன் மிகப்பெரிய மூடன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சும்மா சொல்லலங்க, சாதாரணமான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. இப்ராஹிம் நபியை வெறுப்பதல்ல, இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை ஒருவன் வெறுக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னை தானே மூடனாக்கி கொண்ட ஒரு முட்டாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக காட்டமாக சொல்லி காட்டுகிறான். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்கிறது. வேறு எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட வாசகத்தை அல்லாஹ் மிகவும் ஒரு கடினமாக அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. சாடுகிறான், அவருக்கு நரகம் இருக்கிறது என்று சொல்லுகிறான், அதெல்லாம் தனி. ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை வெறுப்பவர்களை மூடன் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், இப்ராஹிம் நபி அவர் நபியாக மாறிய பின் புத்திசாலியாக மாறினார் என்று சொல்வதை விட அவர் ஒரு பான் இன்டலெக்சுவல், பிறவிலேயே புத்திசாலியாகத்தான் இருந்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், எதுக்கு இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை வெறுக்க கூடாது தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நாம் கேட்டால் ஆச்சரியப்படக்கூடிய, ஆடி போய் விடுவோம். அப்படிப்பட்ட காரணம் குர்ஆனில் சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் நபி இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால், எந்த நேரத்தில் சொன்னாலும் சரி, எத்தனை முறை சொன்னாலும் சரி, கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தை படைத்து பரிபாலனை செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். அவ்வளவுதான், வேற பதிலே கிடையாது, வேற மாற்று கருத்தே கிடையாதுங்க. இந்த மாதிரி உலகத்தில் ஒரு ஆள் காட்டுங்க பார்ப்போம், சொல்லுங்க. அதாவதுங்க, எனக்கு 100 விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நான் எல்லாத்திலுமே சரியா நடக்கிறேன் தம்பி என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருப்போம்? யாரா ஒரு ஆள் சொல்ல முடியுமா? குர்ஆன்ல ஹதீஸ்ல சொன்ன எல்லா தகவல்களையுமே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகள் அனைத்தையுமே நான் ஒண்ணு கூட விலகவே இல்லை. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்வது போல, வைதிபுத்தரா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், பல கட்டளைகளின் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறுத்திக்கணும். ரொம்ப சவுண்டா இருக்கு, நிறுத்திக்கணும். ஒன்னே போதும், இது சத்தம் அதிகமா இருக்கு, அதனால தான் ஒன்னே போதும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது இதுபு தரா இப்ராஹிம் ரப்புஹு, அதாவது இப்ராஹிம் அவர்களை பல விதங்களில் பல கட்டளைகளின் மூலம் நாம் சோதித்தோம். தம்மஹுன்ன, அவை அனைத்தையுமே அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்பொழுது நான் வெளிப்படையாக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன். யாராவது ஒரு நபர் நம்ம சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ள மார்க்கத்தை அறிந்து கொண்ட எல்லா விஷயங்களிலுமே நான் எதையும் மீறாமல் கட்டுப்பட்டிருக்கிறேன், ஒன்ன கூட மீறல தம்பி, எல்லாத்தையுமே நான் சரியா செஞ்சுட்டேன் என்று சொல்லக்கூடியவங்க நம்மள யாராவது இருப்போமா? ரொம்ப குறைச்சல் தான். நீங்க நம்மள இருக்கக்கூடிய இந்த 100 நபர்கள்ல நீங்க கணக்கு போடாதீங்க. ஒரு 200 கோடி முஸ்லீமை அழைத்து நிறுத்துங்கள். ஒரே இடத்துல நிப்பாட்டி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா, உனக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கட்டளை, தொழுகையிலிருந்து ஒரு சாதாரண துஆ சொல்வது வரை எல்லா விஷயங்களையுமே சரியாக கடைபிடித்த ஒரு ஆள் கை உயர்த்துங்கள் என்று கேட்டு பாருங்களேன். 200 கோடியில ஒரு நபர் தெரினாலே பெரிய விஷயம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதராக இருக்கிறார். அதாவதுங்க, நம்ம பாங்குக்கு 2 முறை நிறுத்தி இருக்கிறோம். அடுத்து நம்ம பயானை தொடர்கிறோம். இது பாங்கிற்கான ஒரு மாண்பை குறைப்பதாக இருக்காது. ஆல்ரெடி நம்ம பாங்கு நிறுத்தி இருக்கோன்ற ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு என்னுடைய பயானை நான் தொடர்ச்சி செய்கிறேன். அப்போ நீங்க 200 கோடி முஸ்லீம் அழைத்து நிறுத்தினாலும் கூட ஒரு நபராவது எல்லா விஷயங்களையுமே நான் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய வகையில் இருப்பார்களா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லட்சத்தில் ஒருவர் அல்ல, 1000ல் ஒருவர் அல்ல, பல 1000 கோடியில் ஒரு மனிதனாக இருக்கிறார். அதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உங்களை இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இமாமாக ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, ஏன் தெரியுமா? அந்த இமாமாக ஆக்குகிற அளவிற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதான் விஷயம். இப்ராஹிம் நபி பட்ட கஷ்டங்களும் அவர் பட்ட தாக்குதல்களும் தனிநபர் தாக்குதல்களும் சாதாரணமானதல்ல. உலகத்துல எந்த மனுஷனும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை, சித்திரவதை அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. சும்மா கிடையாது. அவர் இளைஞராக இருக்கும் போதும் கஷ்டம்தான். சரி, கஷ்டப்பட்டோம், நம்ம ஒரு புள்ள பிறந்தாச்சு, பிள்ளையை நம்ம பெத்தெடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுடைய கஷ்டம் நீங்களாம் என்று தானே எல்லா மனுஷனும் நினைப்போம். இப்ராஹிம் நபிக்கு அந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் கொடுத்து வைக்கவில்லை. பிள்ளை பிறந்த பிறகும் அவர் கஷ்டப்பட்டார், வயோதிக காலகட்டத்திலும் கஷ்டப்பட்டார். இப்படி ஒரு மனிதனை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோமா? பிறந்ததிலிருந்து இறப்பு வரை எல்லாமே சிரமத்திலேயே முடிந்திருக்கிறது. அந்த சிரமத்திற்கு அவருக்கு கொடுத்த பரிசு தான் இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருட்கொடையால் வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனிவோடு அணுகி கொண்டிருக்கிறது. சும்மா கிடையாது. நம்மள சில ஆட்களுக்கு சில நேரம் நினைக்க தோணும், சைத்தான் மண்டையில போடுவான். சரி, எப்ப பார்த்தாலும் தௌஹீது தௌஹீதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா, ஒரு காதுகத்துக்கு கூப்பிட்டா, இல்ல ஒரு பாத்தியா சாப்பாட்டு கூப்பிட்டா எதுக்கு எடுத்தாலும் வரமாட்டோம், நாங்க அதெல்லாம் வர்றதில்ல அப்படின்னே சொல்றீங்களே, நீங்க என்ன அப்படியா முஸ்லீமா இருக்கீங்க? நாங்கள்லாம் என்ன முஸ்லீமா இல்லையா என்று சில நபர்கள் நம்மை பார்த்து கேட்கும் போது நமக்கு மனசுல லேசா ஒரு ஓரத்துல வரும், சைத்தான் போடுவான், இவ்வளவு பிடிவாதம் எதுக்கு உனக்கு? இப்படியா இருக்கணும்? எல்லாரையும் பாக்குறீங்க, தொழுறவங்க எல்லாம் முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் எல்லாரும் இப்படியா இருக்காங்க? தொழுறாங்க, வர்றாங்க, போறாங்க, தேவனா வட்டிக்கு வாங்குறாங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ மக்களோட மக்களா சகஜமா கலந்து போவேன் என்று சர்வ சாதாரணமாக நீங்க நடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பிற்போக்கு புத்தியை சைத்தான் நம்ம மூளையில புகுத்துவான். அந்த புகுத்துற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நினைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இப்ராஹிம் நபி பிறப்பிலிருந்து இறப்பு வரை சிரமத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறார். நமக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டனால என் கழுத்துக்கு கத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்ற ஆட்கள் யாரா இருக்குமா? இல்ல. அல்லது சஹாபாக்களை போன்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் வாரி இறைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி விட்டான்
என்று யாருக்காவது இருக்கிறதா? இப்ராஹிம் நபிக்கு இருந்தது. சொத்துவத்தை அவர் திறந்தார், குடும்பத்தை இழந்தார். தன்னுடைய பிள்ளையின் மீது அவ்வளவு பாசம் இருக்கிறது, சும்மா கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுமன கைகட்டி தொழுவதில் மட்டுமோ, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்பதில் மட்டுமோ, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை அறிவிப்பு செய்வதில் மட்டுமோ ஏகத்துவத்தை கடைபிடிக்கவில்லை. எல்லா நேரத்திலும் அவர் கடைபிடித்து வந்திருக்கிறார். இப்ராஹிம் நபிக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? இணை வைப்பை பார்த்தார் என்று சொன்னால் கோப ரூபமாக மாறி போய் விடுகிறார். ஷிர்கை பார்த்தார் என்று சொன்னால் அதை எதிர்த்து நிற்கிற தனி சமுதாயமாக அவர் மாறிவிடுகிறார். அல்லாஹ் சொல்வது போல, இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான உம்மத்தன், அவர் தனி சமுதாயமாக இருந்தார். காணித்தன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். எப்படி அடுக்கிறான்னு பாருங்களேன். இப்ராஹிம் நபி நல்லவரே வல்லவரே என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார். தனி மனிதர் தாங்க, ஒரு ஆளு தான். சமுதாயம் என்று சொன்னால் ஒரு சமுதாயமா சேர்ந்தா எவ்வளவு ஆற்றல் துணிச்சல் வருமோ, அந்த துணிச்சலும் தைரியமும் ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்றால் சமுதாயம் தானே. ஏங்க, ஒரு ஊரே ஒரு ஆள் ஏத்து நிக்கிறாருங்க, சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாது. இப்படி ஒரு மனுஷன் தான் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு, ஒரு கிராமத்திலேயோ நகரத்திலேயோ, ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டிட்டான். நீ இதை சொல்லக்கூடாது, குடிக்க கூடாது, போதை பழக்கம் கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அந்த ஒரு ஆளை எதிர்த்து ஊரே நிற்கிறது. இயல்பா மனிதனுடைய புத்தியே என்னன்னு சொன்னா, எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிடுவோம். இதுதான் இயல்பு. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போயிடுவோமே, போய் தொலைஞ்சிருவான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படி ஒரு வைரக்கல் தீட்ட தீட்ட மென்மேல் மிளிருமோ தேய்ந்து விடாமல், ஒரு சந்தன மரம் எப்படி அரைக்க அரைக்க அது வீணாய் போய்விடாமல் மனம் கூடுமோ, அது போலதான் இப்ராஹிம் நபி அவர்கள் எதிர்க்க தான் அவர் வீறு கொண்டு எழுகிறார். இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், கான உம்மத்தன், அவர் ஒரு சமூகமாக இருந்தார். சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் வரும்போது பயங்கரமான தைரியத்தோட வருவாங்க, சவுண்ட் எல்லாம் நல்ல ஹைல போகும். பாத்துறீங்களா? கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், காவல்துறை கண்டிக்கிறோம், சவுண்டு பயங்கரமா இருக்கும். இதை தனியா கூப்பிட்டு ஒரு போலீஸ்காரவர்கிட்ட பேசுறான்னு வச்சுங்க, நான் இல்லைங்கய்யா, எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன் அப்படின்னா பயம், இயல்பு தான். கூட்டத்தோட கோயந்தான்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும், நல்ல ஆழமா சத்தம் போட்டு பேசுவாரு. தனியா கூப்பிடுங்களேன், அந்த தைரியத்துல பாதி கூட இருக்காது. அவ்வளவுதான், பார்த்தோன்னே பயந்துருவான். சில ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுடைய வாக்கி டாக்கி சத்தம் இருக்கு, அதை கேட்டாலே அடுத்த சந்தில புகுந்து ஓடிடுவான். பயம், எனக்கு பிடிக்காதுங்க காக்கி சட்டையை பார்த்தாலே பயம் அப்படிமா. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு ஆள் தான். ஒரு கூட்டமா இருந்தா எப்படி இப்ராஹிம் நபி இருப்பாங்களோ அதே மனதைரியத்தோடு தான் தனியா இருக்கும் போது இருந்திருக்கிறாங்க. இது ஒரு உலக அதிசயம். இந்த ஒரு தைரியம் எதை கொடுக்கல தெரியுமா? மார்க்கத்தை விட்டு வெளியில போகக்கூடிய, தவறு செய்யக்கூடிய சிந்தனை அவங்களுக்கு கொடுக்கல. இதான் முக்கியம். அதாவதுங்க, எந்த இடத்துல துணிச்சல் அதிகமாக இருக்கிறதோ அங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. யார் அதிகமா தைரியசாலியா இருக்கானோ அவன் தான் நிறைய பஞ்சாயத்தை கூட்டு வந்து நிற்பான். பாத்தீங்களா? சும்மா சாதாரணமா பைக் ஓட்டுற பையனை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வேகமா ஓட்டுவான் பாருங்க தெருவுக்குள்ள, திருவுனாலே திருவுவான், 60-80 போவான். வயசான ஆட்கள்லாம் அவன் வண்டி ஓட்டி போறதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக்க வந்துடும். அம்மாடி வந்துட்டாம்மா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு சில ஆட்களுடைய அந்த பழக்க வழக்கம்லாம் பயங்கரமா இருக்கும். இப்படி தைரியமா இருக்கிறவன் தான் நாளைக்கு விழுந்து கை காலை உடைச்சிட்டு வருவான். இது இயல்பு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தைரியசாலி தான். அந்த தைரியசாலியாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் காணித்தல் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். ரெண்டும் கலந்த கலவை எப்படி இருக்க முடியும்? யோசிங்க. அதாவது யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், அப்படி இருக்கவும் யார் பேச்சையும் தானே கேட்க மாட்டான். ஆனா இப்ராஹிம் நபி யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, இறைவனுடைய பேச்சை மட்டும் மீறாமல் கேட்பார்கள். எப்படி டபுள் மைண்டடா அவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு இரட்டை சிந்தனையாக எந்த இடத்துல எப்படி இருக்கணும்ன்ற சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் கரெக்டா இப்ராஹிம் நபிட்ட அப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. இதுதான் அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், காணித்தல் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார்.
அடுத்து மூணாவதா அல்லாஹ் சொல்வதா ரொம்ப முக்கியம். இது உலகத்துல இந்த ரெண்டு தன்மை சேர்ந்து இருக்க ஆள்கிட்ட மூணாவது இந்த தன்மை இருக்கவே இருக்காது. கண்டிப்பா சொல்றேன். என்ன தன்மை தெரியுமா? ஹனீஃபா. அவர் நேர்வழியில் நடக்கக்கூடியவராக இருந்தார். ரொம்ப தைரியமான ஆள்க வந்து தலைதரிசனமாவே பேசுவான், அல்லாஹுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. சில ஆள்க பாத்தீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ஏன்? எல்லாரும் எனக்கு தான் அடிமையா இருக்கணும், நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன், டைலாக் எல்லாம் பேசுவான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தான். அதே நேரத்தில் நேர்வழி என்று இறைவன் சொன்னால் மட்டும் கேட்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன். ஒரு பொழுதும் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய ஏகத்துவத்திற்கு கீறல் விழக்கூடிய வகையில் இணை கற்பிக்கக்கூடியவராக இருந்ததே கிடையாது. கிடையவே கிடையாதுன்னு சொல்றான். எப்படிப்பட்ட மாணிக்கமாக, எப்படிப்பட்ட வைர வைடூரியமாக, பல கோடியில் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினாலதான் அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. உங்களை இந்த சமுதாயத்திற்கல்ல, இந்த சமூகத்திற்கல்ல, ஒரு குடும்பத்திற்கல்ல, அகில உலகத்தில் உள்ள எல்லா மாந்தர்களுக்குமே தலைவராக்கிட்டோம் நல்லா சொல்லிட்டான். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட மனிதரை தான் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்மாதிரியாக சொல்லி இருக்கிறான். அந்த மனிதர் அவருடைய வழியில நம்ம நடந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், நமக்கு இந்த ஏகத்துவத்தை ஏற்று வாழுகிற காரணத்தினால சங்கடங்கள் வரத்தான் செய்யும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. இது வந்து பூமேல் நடக்கக்கூடிய இனிமையான பாதை அல்ல. மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடித்தால் ஒரு கேக்குவாக்காக நமக்கு இன்பமான நடையாக எல்லாம் அது இருக்காது. கல்மேலும் முள்மேலும் நெருப்பு மீதும் நடக்கக்கூடிய கடினமான ஒரு பாதை தான். நெருப்பையும் கடக்க வேண்டி இருக்கிறது, தண்ணீரையும் கடக்க வேண்டி இருக்கிறது. இரண்டு சூழ்நிலைகளையுமே இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்படி சந்திக்கும் பொழுது மனம் தளருகிறதா? அது இயல்புதான். தளரக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேறு யாரையும் நினைக்க வேண்டாம். நம்முடைய தாயையோ, தந்தையோ, தகப்பனையோ, தாத்தாவையோ, பாட்டியை நினைப்பதை விட இப்ராஹிம் நபியை நினைத்து பாருங்கள். நாம் படுகிற கஷ்டம் 1000ல் 1 மடங்கு என்று கூட நமக்கு தோணாது. சும்மா இல்லைங்க, உலகத்திலேயே சில மனிதர்கள்ட்ட மட்டும்தான் தனக்கு இருக்கிற அந்த தனித்தன்மையை அடுத்தவர்களுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். எல்லாத்தாலையும் முடியாது. சில ஆளுக்கு பாருங்களேன், அவர் நல்ல திறமையான ஆளா இருப்பாரு, அவர்கிட்ட பாடம் கத்துக்கிட்ட சிஷியனை பாருங்க, ஆக மண்ணாங்கட்டியா இருப்பான். அதான் சொல்லுவாங்கல்ல, வாத்தியார் புள்ள மக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? எல்லா வாத்தியாரும் அப்படி கிடையாது. சில ஆளுக்கு அவங்க பிள்ளைய நல்ல விதமா படிச்சு பெரிய ஆளாக்கி வளர்த்து கொண்டு வந்துருவாங்க, அது வேறு. ஆனா எந்த ஒரு மனுஷனும் தனக்கு இருக்கிற அந்த தனித்தன்மைகளை அடுத்த மனிதனுக்கு கடத்துவது என்பது ரொம்ப கடினம். ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆனா அவன் கேட்கணும்ல, இப்படி நடன்னு நான் சொல்றேன், நீ அவன் இதே மாதிரி நடந்தாதானே கொடுக்க முடியும். பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது பெரிய கஷ்டம் கிடையாது. அவன் அதை ஏத்துக்கணுமா இல்லையா? ஊரு சுத்திட்டு இருந்தான்னு சொன்னா முடியாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, தனக்கு இருக்கிற தனித்தன்மையை அடுத்தவருக்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படியே பரிவர்த்தனை செய்கிறார். அதான் சொல்லுவாங்க, நல்ல மனுஷன் எப்போதும் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நல்லவன் அவனோடு சேருகிற எல்லா மனிதனையும் அவனை போலவே மாற்றி விடுவான். இதான் நல்ல மனிதனுக்கு அழகு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் மட்டுமல்ல, அவரோடு சேருகிற எல்லா மனிதனையும் ஏகத்துவவாதியாக மாற்றுகிறார். இது எவ்வளவு பெரிய அற்புதத்தின் உச்சம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மனைவியார், அந்த மனைவியாரோடு அவர் ஒரு மன்னனிடம் அகப்பட்டுக் கொள்கிறார். உலகத்துல எவ்வளவோ விஷயங்களை படித்த மனிதர்கள் கூட இந்த மாதிரி ஒரு செய்தியை, இப்படிப்பட்ட வலி மிகுந்த ஆச்சரியத்தின் உச்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறை யாருமே படித்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அந்த மாமனிதர் தன்னுடைய மனைவியோடு ஒரு மன்னனிடம் அகப்பட்டுக் கொள்கிறார். மனைவி இருக்கிறாங்க. அவன் என்ன கேட்கிறானா, இவங்க யாருன்றதை அவன் விசாரிக்க பார்க்கிறான். மனைவின்னு சொன்னா அபியூஸ் பண்ணிடுவான். அவன் ஒரு மாதிரியான ஆள், சைக்கோ மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த சைக்கோ இருக்கிறான்லங்க, சைக்கோக்களை நீங்க பாத்தீங்கன்னா, சில சைக்கோக்களுக்கு வந்து செல்போன் திருட்டு மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். ஒரு வீட்டுக்குள்ளேயோ அல்ல ஒரு ஆள்கிட்டயோ ஒரு பூர்றான்னு வைங்களேன், செல்போனை மட்டும்தான் எடுத்துட்டு போவான். பக்கத்துல மணி பர்ஸ் இருக்கும், தொடவே மாட்டான்.
சில ஆட்களுக்கு வந்து மணி பஸ் திருடுறது மட்டும்தான் அவனுக்கு மூளையில ரெக்கார்ட் ஆயிருக்கும். மணி பஸ் மட்டும்தான் எடுப்பான், பக்கத்துல வேற ஏதாவது பொருள் இருக்கும் அதை எடுக்க மாட்டான். இது அவனுடைய இயல்பு. இப்ப இந்த மன்னர் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணை பாக்குறானா கூட இருக்கிற மனைவின்னு தெரிஞ்சா அவர் அபியூஸ் பண்ணிடுவான், அபகரிச்சிருவான். ஆனா அக்கா தங்கச்சின்னு சொன்னோன்னு வைங்களேன், தொடமாட்டான் போல, ஒரு வித்தியாசமான ஆளு. இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்க. எப்பொழுதுமே நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன்னுடைய எதிரி தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க கரெக்டா நோட் பண்ணிட்டாங்க. எப்படியாப்பட்ட வீக்னஸ் உள்ளவன் கேட்கிறான், உங்க யாருன்னு கேட்கிறான். கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டார்கள். சரி, அந்த அம்மையார் இடத்துல அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க, இங்க வாங்கம்மா, உங்களை பத்தி என் மனைவின்னு நான் சொல்லல, நீங்க என்னுடைய சகோதரின்னு நான் சொல்லியிருக்கேன் சொல்றாங்க. லாத்து கத்திபி, நான் சொன்னதை பொய்ன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கம்மா. மனைவிட்ட வந்து சொல்றாங்க. அந்த மனைவி பேர் என்னன்னு தெரியுங்களா? பெண்கள் நீங்க சொல்லுங்கம்மா. எதுங்க? சாரா அம்மையார் என்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில் தான். சாரா அம்மையார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. அவங்களோடு இருக்கும்போது அந்த சம்பவம் நடக்கிறது. அவங்க தன்னுடைய மனைவியார் இடத்துல சொல்கிறார்கள், லாத்து கத்திபி, தயவு செஞ்சு நான் பொய் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் புருஷன் பொய் சொன்னாரு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாரு சொன்னா? நான் அவருக்கு சகோதரியா, கட்டின பொண்டாட்டியா இருக்க, என்ன போய் அக்கா தங்கச்சின்றீங்க அப்படின்னு கோவம் வராது. அந்த மாதிரி வந்துடாதீங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன் தெரியுமா? இங்கதான் இப்ராஹிம் நபி தனக்கு இருக்கிற அந்த திறமையையும் தன்மையும் புத்தி கூர்மையும் அடுத்தவருக்கு அப்படியே மடைமாற்றம் செய்வார் என்பதுல ஒரு சான்றாக விளங்குகிறார். மனைவிட்ட சொல்றாங்க, நான் ஏன் உங்களை சகோதரின்னு சொன்ன தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் நான் அறிந்த வரையில உலகத்துல வேறு எந்த தம்பதிக்கும் இருந்தது கிடையாது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை பார்க்கக்கூடிய கணவன் மனைவி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க கடையில. சாயந்தரம் 5 மணிக்கு போனா ராத்திரி 12 மணிக்கு தான் வருவாங்க. இந்த கஷ்டத்தை பார்த்திருக்கோம். அல்லது கணவன் என்னதான் கோவப்பட்டால் மனைவி அமைதியா இருப்பாங்க, இந்த கஷ்டத்தை பார்த்திருக்கோம். மனைவி என்னதான் ஒத்துழைப்பு கொடுக்காட்டாலும் கணவன் அதை சகிச்சுக்கிடுவார், இந்த கஷ்டத்தை பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் நபி பட்ட கஷ்டத்தை நம்ம உலகத்துல யார் இடத்திலும் பார்த்ததில்லை. எப்படி தெரியுமா? தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, கட்டிய மனைவிட்ட, உங்களை நான் சகோதரின்னு ஏன் சொன்னேன்னா அர்த்தம் இல்லாம சொல்லல. அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ஃபில் அருந்தி மூமினும் கைரி வ கைருக். அதாவது நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுக்கு சொல்ற காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தினுடைய எடையை மனதில் தாங்குவதற்கே தனியான தைரியம் வேணும். சாதாரண ஆட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது தாங்க முடியாது, மயங்கி கீழே விழுந்துருவாங்க. கொஞ்சம் பலகீனமான இதயம் கொண்டவர்களாக இருந்தால் உடலினுடைய நோய் கட்டுப்பாடு கூடுதலா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு காரணத்தை சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இன்ஃபில் அர்லி மூமினுன் கைரி வ கைருக். இங்க பாருமா, நான் ஏன் உன்னை தங்கச்சின்னு சொன்னேன்னா, உன்னை என்னை தவிர உலகத்துல வேறு யார் முஸ்லிமே கிடையாது. 2 முஸ்லிம், ஒரு கணவனும் மனைவி மட்டும், 2 பேர் மட்டும் ஊர்ல கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது, அல்லது இந்தியாங்கிற ஒரு தனி நாட்டில் அல்ல, ஆசியாங்கிற ஒரு கண்டினென்ட் ஒரு கண்டத்தில் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலேயே 2 பேர் மட்டும்தான் முஸ்லிமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய மனது எப்படி அனாதை போல யோசித்திருப்பார்கள் என்று நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் மனசுல? என்னடா இது, ஒரு ஆள் கூட ஒரு துணைக்கு நிக்கிற கூட ஆள் இல்லைங்க, நம்மள 2 பேர் சேர்ந்து அடிக்கிறான்னு வச்சுங்க, நீங்க தான் உங்களுக்கு காத்துக்கணும். எனி டே நீங்க டிஃபென்ஸ் மோட்ல இருக்கணும். யாரும் உங்களுக்கு பின்னாடி வந்துடலாம் நின்னு பிடிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தனித்து விடப்பட்டார் போல ஒரு சூழ்நிலை ஒரு மனிதன் அணுகுகிறான் என்று சொன்னால் அவனுடைய மனதைரியமும் அவனுடைய பலமும் தானாகவே குன்றிவிடும், ஒன்றும் இல்லாம போயிடுவான். எதிரி எதிர்கொள்ள முடியாதுங்க. எதிரி எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு வந்து ஆயுதம் மட்டும் பத்தாது, மனதைரியம் அடுத்துதான் ஆயுதம். முதல்ல வில் பவர் இருக்கணும். வில் பவர் இல்லாம சும்மா கோல கையில நீங்க கத்தியை கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. அவன் போய் பயந்துட்டு கீழே போட்டு ஓடிடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவவாதி மட்டும் கிடையாது, ஒரு தைரியசாலியாகவும் வீரனாகவும் இருந்திருக்கிறார்கள். சொல்றாங்க, உலகத்திலேயே உன்னை என்னை தவிர வேற யாரும் கிடையாதுமா. இப்படி சொன்னால் ஒரு மனைவியினுடைய மனசு எப்படி அடிச்சிருக்கும், இதை சொல்லக்கூடிய இப்ராஹிம் என்கிற கணவனுடைய மனது எப்படி உணர்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதுக்குத்தான் ஏகத்துவத்தை இருகப்பட்டியவர் என்று நாம் சொல்கிறோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, நல்லா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவேன், எனக்கு நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவேன்,
கஷ்டப்பட்டாலும் அல்லாஹ்க்கு கட்டுப்படுவேன். இப்படி வாழ்க்கையினுடைய 24 மணி நேரமும், வாரத்தில் 7 தினங்களும், வருடத்தில் அனைத்து நாட்களும் ஏகத்துவத்தை இருக பிடித்த ஒரு மனிதன் யார்? உலகத்திலே நான் கேட்கிறேன், இந்தியாவில் கேட்கல, உலகத்திலே நான் கேட்கிறேன். ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். இப்ராஹிம் நபிக்கு ஈக்குவலா ஒருத்தர் கூட கிடையாது. அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிமுக்கு நிகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று சொல்லுகிற வகையில் நடந்திருக்கிறார்கள். எப்படி அது பிரதிபலிக்கிறது தெரியுமா? பாருங்களேன், ஒவ்வொரு நேரத்திலும் இப்ராஹிம் நபி வாயை திறந்தாலே அல்லாஹ்வினுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வினுடைய அச்சம் தான், அல்லாஹ் 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 தான். யாரையுமே பார்க்க முடியாது. அவங்க நல்லா இருக்கிறாங்க, அப்பவும் அல்லாஹ் தான். நோய்வாய்ப்படுகிறார்கள், அப்பொழுதும் சொல்லுகிறார்கள், ஒய்தா மரில், எனக்கு நோய் வந்தால் பகுவ யஷ்பீன், அல்லாஹ் தான் எனக்கு குணப்படுத்துவான், வழி தவறவில்லை. கடுமையான நோய், யா அல்லாஹ், சில ஆளுக்கு கேட்போம் பார்த்துறீங்களா, மனிதன் என்கிற அடிப்படையில் இந்த பிழை செய்வோம். ரொம்ப நல்ல தொழுது வணங்கி இபாதத்தா இருக்கிற ஆட்களுக்கு சில நேரம் நமக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொன்னா நாமே சில நேரத்தில் கேட்க தோன்றும், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் தரணும்? நான் என்ன தொழாத பேர் வழியா? போனாலே பள்ளிவாசலுக்குள்ளதான் போறேன், நான் தர்மம் கொடுக்குறேன், வீட்டுக்கு செலவழிக்கிறோன்னு இல்லையோ, சதக்காக அதிகமாக கொடுக்குறேன், எனக்கே இவ்வளவு கஷ்டம்? சில பெண்கள் எல்லாம் கேட்டு நானே பார்த்துருக்கேன். கணவர் 5 வேளை தொழுகையாளி, மனைவி பிரசவ நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டமா? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? வீட்டுக்காரர் நல்லதானே தொழுகிறாரு, அதை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டானா? வேற யாருக்கு தான் அல்லாஹ் பார்ப்பான்? இது மனித புத்தி இப்படிதான். சில நேரத்தில் தடுமாறி பேச ஆரம்பிச்சிருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயினுடைய உச்சத்திற்கு சென்றாலும் அவர் மென்மேலும் உறுதியாக சொல்கிறார், ஒய்தா மரில், எனக்கு நோய் வந்தால் பகுவ யஷ்பீன், அல்லாஹ் தான் அதை குணப்படுத்துவான். குழந்தை இல்ல, குழந்தை பிறந்துருச்சு, வயசான காலகட்டத்தில் குழந்தை பிறந்துருச்சு. இப்படி பிறந்தா எல்லா மனிதனுடைய இயல்பு என்னங்க? ஒரு நிமிஷமாவது தன்னுடைய அந்த பெருமையை அவன் நினைச்சு பார்ப்பானா இல்லையா? ஊர்ல எல்லாரும் என்ன எப்படிப்பா பேசுனீங்க, புள்ளை இல்லாதவன் புள்ளை இல்லாதவன், உனக்குலாம் புள்ளை பிறக்காது அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க. அவங்களால வர சொல்லி, புள்ள பிறந்திருக்கான், சிங்கக்குட்டி பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு பெருமை அடிப்பானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நேரத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவருடைய உடல் முழுவதும், அவருடைய சிந்தனை துளிகள் முழுவதுமே ஏகத்துவத்தால் நனைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு மனிதன் வாயிலிருந்து வரும். அவர் சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இந்த வயசான காலகட்டத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் என கொடுத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அனைத்தும் என்று ஒரு மனிதனால் பிள்ளை பேர் அற்ற நிலையில பிள்ளை பிறக்கும் பொழுது சொல்ல முடிகிறது என்று சொன்னால், ஏகத்துவத்தை இருக பிடித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டார் என்று வேறு எந்த நபரையும் பற்றி குர்ஆனில் சொல்லாத தனித்தன்மையோடு இப்ராஹிமை அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் இதான். பெஸ்ட் ஃப்ரெண்ட், எந்த நேரத்திலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தின் உச்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறார் என்று சொன்னால், அதாவதுங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, கொள்கையில் உறுதியாக இருப்பதை விட கொள்கையில் நேர்மையாக இருப்பதா ரொம்ப முக்கியம். அந்த நேர்மை எல்லாத்துக்கும் சாதாரணமா வந்துடாதுங்க. சில ஆளுக்கு கொள்கையில் உறுதியா இருப்பான், அவன் ஏற்றுக்கொண்ட தப்பான கொள்கையா இருந்தாலும் அதுல உறுதியாக தான் இருப்பான். பாத்துறீங்களா? தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்றது தம்பி, நான் இதுல ஏத்துக்கிட்டேன், நான் இதுக்கு வழிகாட்டியா இருக்கேன், எனக்கு இதை விட்டு வந்தேன்னு சொன்னா தேவையில்லாத சட்ட சிக்கல் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்துக்காக அதுல டிபெண்டா அப்படியே அடி சார்ந்து போய்கொண்டே இருப்பார்கள். ஆனா அப்படிப்பட்ட கொள்கை உறுதியோடு மட்டும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடுவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான், நீங்க உறுதியா இருந்தா மட்டும் அது கொள்கையில நேர்மையா இருக்கணும். ரெண்டுக்கும் நுணுக்கமான வித்தியாசம் இருக்கிறது. அதாவதுங்க நீங்க ஏத்துக்கிட்ட கொள்கை சரின்னு நினைச்சு ஏத்துக்கிட்டீங்க, தப்பில்லை. அந்த ஏற்றுக்கொண்ட கொள்கை தவறு என்று தெரிகிறது என்று சொன்னால் அந்த தவறுல இருந்து வெளியே வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு நேர்மை வேணும்.
அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் நீங்க பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்றைக்கு இருந்த யூத நசாராக்கள் தனதாக்கி கொள்வதற்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள். இன்றைக்கு எப்படி சில நபர்கள் சில ஆட்களை தனதாக்கி கொள்வதற்கு சில முயற்சியை செய்வான், அந்த மாதிரி எதிர்த்து பார்ப்பாங்க. சில ஆட்களை எதிர்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் எங்கால் தான் அப்படின்னு உள்ளிழுத்து செரிப்பதற்கு அவர்கள் பார்ப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூதர்களும் நசாராக்களும் அப்படித்தான் திட்டம் போட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அதற்கு பதிலடி கொடுக்கிறான். மாகான யஹூதியம் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராக இருந்ததே கிடையாது. ஒரு கட்டத்தில் ஒரு யூதரா இல்லப்பா, நீ சொல்ற கொள்கையை இணை வைப்பு கொள்கையை அவர் சொன்னது இல்லை. வலா நஸ்ரானியன், கிறிஸ்தவராக நஸ்ரானியாகவும் இருந்தது இல்லை. வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா, அவர் தெளிவான தூய்மையான அசத்தியம் கலவாத சுத்தமான முஸ்லிமாக இருந்தார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முஸ்லிம் என்று சொன்னால் முஸ்லிம், ஹனீஃபா என்று சொன்னால் எந்த விதமான மறுவும் இல்லாத, அதாவது எப்படி சொல்றது, ஒரு ட்ரேட்மார்க் கரெக்டான அக்மார்க்கான முஸ்லிம் ஒரு ஆள் சொல்றதா இருந்தா இப்ராஹிம் நபியை சொல்லலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற யாராவது வந்து அவரை ஸ்வீகாரம் பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஓடிங் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இப்ராஹிம் நபி என்றைக்கும் இப்ராஹிம் நபி முஸ்லிம் தான். யாரோடும் அவர் வந்து கலந்து நிற்கக்கூடியவர் அல்ல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் அவன் புகுந்து காப்பாற்றுகிறான். யோசிச்சு பாருங்க, எத்தனை நபிமார்களுக்கு இந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில நேரத்தில் என்னுடைய ஆள் என்று யூதர்கள் தன்னுடைய குயுக்தின் மூலம் அவர்கள் திருடுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் இப்ராஹிம் நபியின் மீது கை வைத்தால் அவரை தொடுவதற்கு நான் இருக்கிறேன் என்று, காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1-10 இடங்களிலே நிரூபித்து காட்டுகிறானே. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நேரத்திலும் கன நேரத்திலும் அல்லாஹ்வை மட்டுமே அவர் வந்து நினைத்துக் கொண்டிருந்தார். ஏகத்துவத்தில் ஊறி திளைத்தார். ஏகத்துவத்தை இறுக பிடித்துக் கொண்டு ஒரு நேரத்திலும் அவர் ஏகத்துவத்திற்கு எதிராக நடக்கவே இல்லை என்பதுதான். அதனாலதான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உஸ்வத்துன் ஹசனா என்கிற வார்த்தையை, அழகிய முன்மாதிரி என்கிற வார்த்தையை 3 இடங்களில் சொல்கிறார். அந்த 3 இடங்களில் ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தூதருக்கானது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், முகமது நபி இருக்கிறார், அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று. மற்ற 2 இடங்கள் யாரை பற்றி சொல்கிறான் தெரியுமா? மற்ற 2 இடங்களில் ஒன்று இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிறார், இன்னொன்று இப்ராஹிம் நபியின் சமூகத்தை பற்றி சொல்கிறார். ரெண்டுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இதுதான் காரணம். அதனாலதான் வேறு யாருக்கும் கொடுக்காத சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து வைத்து உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வடித்து நமக்கு சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் நம்முடைய சிந்தனையில் ஆழமாக ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற சிறப்பம்சங்களுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் 1000த்திற்கும் அதிகமான அர்த்தம் இருக்கிறது. அவரை இந்த உலகத்திற்கு இமாம் என்று நிரூபிக்கிறானா, அதுக்கு பின்னால் 1000 அர்த்தம் இருக்கிறது. அவர் நேர்வழியில் நடந்தவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், தனித்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறானா, அதற்கு பின்னால் 1000 அர்த்தம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பனாக அல்லாஹ் தேர்வு செய்தானா, அதற்கு பின்னால் 1000 அர்த்தம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தில் இப்ராஹிம் நபி பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் சந்தித்த சவால்களை இன்றைக்கு ஒரு மனிதன் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் 400 வருஷம் தேவைப்படும். சும்மா கிடையாது. என்னங்க எல்லாத்துலயுமே கஷ்டங்க. ஒரு இதை விட்டு இன்னொன்று ரிலீஃப் ஆகி வெளியே வர்றாரு, அடுத்த டெஸ்ட் எல்லாம் வைக்கிறான். எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு 400-500 வருஷம் வாழ்ந்தாதான் இருங்க, 10 வருஷமா நான் படாத பாடுபட்டுட்டேன், ஒரு வருஷமாவது ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த டெஸ்ட்டுக்கு வரேன். ராணுவத்தில் மிலிட்டரியில வேலை பார்த்தாலும் எதுக்கு லீவு கொடுக்குறாங்க சொல்லுங்க? கொஞ்சம் ஓய்வு எடுப்பா. மனிதன் தானே, மனித உடல் என்பது இரத்தத்தாலும் இறைச்சியாலும் ஆனதுதான். ஒரு கட்டத்துக்கு மேல தளர்ந்துரும், முடியாது.
ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பார்வையை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்காமல் வலிமேல் வலியையும் அடிமேல் அடியையும் கொடுத்தால் அதை தாங்கிக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், உங்களை கடைசி மனிதன் வரை நாம் விட்டு வைத்திருக்கிறோம், உங்களுடைய புகழ் நீடூழி வாழும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இன்றைக்கு நாம் கண்ணால் பார்த்ததில்லை, யாரென்று தெரியாது, நம்முடைய சொந்த பந்தமாக அவர் இல்லை, ஈமான் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக நாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் நபிக்கு பின்னால் வந்திருந்தாலும் கூட அவரை பற்றி பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு நாம் கொடுக்கிற ஒவ்வொரு குர்பானியில் இருந்தும் ஒவ்வொரு ஹஜ் வணக்கங்களில் இருந்தும் ஒரு நன்மையினுடைய ஒரு பகுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சேர்கிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கனிவான வரலாற்றினை இப்ராஹிம் நபிக்கு கொடுத்து அழகு பார்க்கிறான் என்பதை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நம்ம எர்கபா மில்லத்தி இப்ராஹிம இல்லாமன் சபிகனப்சா, இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை ஒருவன் வேண்டாம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் வடிகட்டிய மூடனாக இருப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறான் அல்லவா. அதற்கு காரணம் இப்ராஹிம் நபி தேர்ந்தெடுத்த கொள்கை என்பது சராசரி கொள்கை அல்ல, இப்ராஹிம் நபி வாழ்ந்த வாழ்க்கை என்பது சராசரி மனித வாழ்க்கை அல்ல, அது வேதனையினுடைய உச்சம், வலியினுடைய உச்சமாக இருக்கிறது. இது அனைத்தையும் தாங்கிக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலேயே ஆடை அணிவிக்கப்படுகிற முதல் மனிதனாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அவ்வளுமை குசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதலில் யாருக்கு அல்லாஹ் ஆடை அனுபவித்து கண்ணியப்படுத்துவான், அவரை அலங்காரப்படுத்துவான் என்று சொன்னால் அது இப்ராஹிம் நபி தான் என்று உலகில் உள்ள எல்லா மனிதனுக்கும் முதல் மனிதனாக அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை இறுக பற்றிய மனிதனுடைய வாழ்க்கையை நாமும் சிந்தாமல் சிதறாமல்